ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ், நிறைய நாளுக்கு பிறகு உங்களை இந்த லேண்ட்ஷேப் வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு மிக மிக சந்தோஷம். என்ன அப்படி ஒரு வீடியோ செய்யணும் நான் நிறைய நாளாக எதிர்பார்த்தேன். ஆனால் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்கணும் பண்ணுறதுக்காக ஷார்ட் வீடியோ தான் பெஸ்ட் வே என்று ஒரு ஆளுங்க ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ அதால் நான் வந்து ஷார்ட் வீடியோவாகவே போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து கட்டாயம் லேண்ட்ஷேப் லாங் வீடியோ வேணுமென்று தெரியும். ஸோ அதால தான் இந்த லேண்ட்ஷேப் லாங் வீடியோ. ஸோ வாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முதல் இன்னும் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோலாம் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன இது வீடியோ கண்டென்ட் ஒன்றுமே முன்னுக்கு இன்ட்ரோன்னு சொல்லலையேண்டா. இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். என்னன்னா இப்போ இன்ஸ்டா மற்றது ஃபேஸ்புக் சம்திங் எல்லாத்துலயும் வந்து ஸ்டோரியில பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க நான் ஃபாலோ பண்ணலையா? மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியான லிங்கும் தரேன். ஸோ அதுல வந்து என்னென்னா ஒரு சீக்ரெட் லவர்கிட்ட பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் கண்டு ஒன்று கிரியேட் பண்ணது. ஸோ அது வந்து போன சனியோ ஞாயிறு சம்திங் அப்படி ஒரு நாள் தான் கிரியேட் பண்ணது. ஸோ அப்படியே கிரியேட் பண்ணிட்டு நாங்களும் அது கேஷுவலா சும்மா 12 மணி மட்டும் முடிச்சிருந்த நான் அப்ப சும்மா ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு நாள் பிளான் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருந்தா அந்த பிளான் வந்து நான் நினைச்சது என்னவோ நடந்தது என்னவோ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாக போனது அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் எடுக்கலாம். ஏனெண்டா ஃபர்ஸ்டா நான் வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப் பிராங்க்ன்ற ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு வியூவர்ஸும் நல்லா போனது. பட் அந்த விஷயத்துல பிடிச்சிட்டாங்க. இவன் போடுறத நம்ப கூடாது அண்டு கொஞ்சம் பேர். ஸோ அப்படி பிடிச்சி போட்டு ஒருத்தனுங்க கீழே நான் 12 மணிக்கு போறேன், வியூவர்ஸ் போகுது வாட்ஸ்அப்ல போகுது ஒரு 100 பேருக்கிட்ட பார்த்துட்டோம். அப்படி பார்த்தா பிறகும் கூட ஒருத்தங்க கீழே என்னது. ஸோ அதுக்கு பிறகு மார்னிங் வந்து பாக்கிக்கல கொஞ்சம் பேர் புதுசா வந்து சேர்ந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் யார் அது யாராவா இவவா சம்திங் அப்படி அந்த இதுகளை எல்லாம் கேட்டு 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 ஆஹா அப்பதான் நினைச்சேன், ஓகே இந்த பிராங்க் வந்து தெரியாத ஆக்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதால வந்து இவங்க நம்புறாங்க. சில வேளையும் வீடியோக்காக தான் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது போறானோ அப்படி நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இந்த இது வந்து அப்படித்தான். மற்றது சம்திங் வேற ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறது ஃபீல் ஓகே. சோ அப்படிப்பட்ட இது. சோ நான் உங்களுக்கு இதுல இணைக்கிறேன். அந்த நான் எத்தனை ஸ்டேட் ஸ்டேட்டஸ் போடுனா இத்தனை ரிப்ளை வந்தது சம்திங் அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும்னு எனக்கு மாசு இருக்கு. பட் என்ன உண்மையை சொல்லணும்டா, ஃபர்ஸ்டா இருந்தவங்களோட ஃபீட்பேக் என்ன ஸ்பீடுக்கு இப்ப ஃபீட்பேக் சரியா ஸ்லோ ஆயிட்டு. முதல் வந்து நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் யூடியூப்ல வந்து அந்த இன்னர் ரிலேஷன்ஷிப் பிளான் வந்து கொஞ்சம் நாளைக்கு போடுறேன் சம்திங் வந்து அந்த போட்ட டைம் போட்டிருந்தேன் நான். ஸோ அதுக்கு வந்து ஓகே வெயிட்டிங் அண்ட் எல்லாம் நிறைய கமெண்ட் வந்திருந்தது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சம்திங் எல்லாத்துலயும். ஆனா இப்ப வந்து அந்த எப்படி சொல்றேன் அந்த ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு இதண்டா தான் நான் ஆர்வமா பாக்குற மாதிரியும் அந்த பரிச்சயமா இவர ஃபெமிலியர் தானே எங்களோட. ஸோ அது தெரியும் தானே இல்ல லிங்க்ஸ் வரும் தானே அப்படி என்ற ஒரு தோட்ல இருக்கிறீங்க போல கிடைக்கு. ஏன்னா அந்த ரிப்ளே சம்திங் அதுகள் எல்லாம் குறையுது. பிகாஸ் அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ஃபாலோவிங்ல இருந்தீங்கன்னா ப்ரொமோ வரும் முதல். ஸோ அப்படிப்பட்ட சில ரீசனுக்காக நீங்க வந்து அந்த ஃபீட்பேக் குறைஞ்சிருக்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இல்லை, நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி நாங்க இப்ப புதுசா நியூ கண்டென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வாரோம். ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி கொண்டு வாரோம். அதுக்கு நீங்க செய்ய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தாலும் நான் இன்ஸ்டா டிக்டாக் ஃபேஸ்புக் மூணுலையும் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அதுன்ற லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரிலேஷன்ஷிப் பிராங்க் வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ மறக்காம எல்லாரும் டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்டா செக் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு தேவையான எல்லாம் ஃபன்னான என்டர்டைன்மெண்ட் ஆன வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதோட இந்த சேனலுக்கு போனீங்கன்னாலும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்ப வந்து கேள்விப்பட்டதன் அடிப்படையில இப்ப அந்த எப்படி சொல்ற இப்ப இந்த புதுசா வார ஆக்களை வந்து இந்த ஏத்தி விடுறதுக்கு வந்து ஆக்கள் இப்ப குறைவா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏனென்றா அந்த ஈகோ பொறாமை அப்படி இப்படி நாங்களே செய்யலைவே எப்படி செய்யலாம் அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இருக்குது. ஸோ அது வந்து எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட டீமுக்கு வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபர் இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்களுக்கு